India's first designer AC range from Lloyd. இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. நான் ஏன் சொத்தை ரெண்டா பிரிக்க சொன்னேன்? சொத்தை நான் என்ன தலையில கட்டிட்டா போறேன்? உங்களுக்கும் என் வயித்துல வளர்ற குழந்தைங்களுக்கும் தானே. அது கூட நான் இல்லாத நேரமா பார்த்து உங்களை நைஸா சம்மதிக்க வச்சு சொத்தை மூணா பிரிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. உங்களை ஏமாளி ஆக்கிட்டாங்க. இதுக்கு மேல என்னால போராட முடியாதுங்க. நாளைக்கு குழந்தை பிறந்தா அதுங்களும் ஏமாலியா தான் நிக்கும். சாக்லேட் வாங்குறதுக்கு கூட பெரியம்மா பெரியப்பா காசு கொடுங்கன்னு கேட்கணும். அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் செத்தே போயிடலாம். ஐயோ சி வாய முறியா. பேச ஆரம்பிச்சா எங்க அண்ணனை கரிச்சு கொட்டுறதே வேலையா போச்சு. உன்னாலதான் அண்ணன் இப்ப வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு. ஏதோ நாங்க செஞ்ச புண்ணியம் அண்ணன் இப்ப திரும்பி வந்திருக்காரு. இதோட உன் ஈன புத்திய மூட்டை கட்டி வை. வீட்டுக்கு திரும்பி வரப்போற மனுஷனை ஏதாவது ஏடா கூடமா பேசின அப்புறம் வயிற்றுல புள்ளைய சுமந்துட்டு இருக்கேன்னு கூட பார்க்க மாட்டேன். அடிச்சு மூஞ்சி கஞ்செல்லாம் பேத்துருவேன். ஏய், அவர் என் கூட பிறக்கலனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் என் அண்ணன் தான். போதுமா? சரி, தலையில தூக்கி வச்சு ஆடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களோட மொத்த சொத்தை ஆட்டை போட்டு உங்களை வீட்டை விட்டு துரத்துவாங்க. அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். வாங்கத்த. கௌதம் கௌதம் வாப்பா. வா கௌதம். கௌதம் வந்துட்டியாப்பா? எங்க போன கௌதம்? எங்களெல்லாம் விட்டுட்டு எங்க போன கௌதம்? இது பாரு ரேவதி, வா உள்ள போய் பேசலாம். வா வா வாப்பா. வாங்கத்த. வா. வா. கௌதம் வாப்பா. வா உள்ள வா. உள்ள போ. வா. பைரவி. கௌதம். கௌதம் என்ன கௌதம்? என் கௌதம் வந்துட்டான். என் பையன் வந்துட்டான். என்னை விட்டுட்டு ஏன் இப்படி போன கௌதம்? அண்ணே அண்ணே வந்துட்டியா அண்ணே? உன்னை மறுபடியும் இந்த வீட்டுல பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. அம்மா, அண்ணா எப்படிமா கிடைச்சாரு? உங்க உடம்புக்கு என்னாச்சுமா? எப்படி எல்லாரும் ஒண்ணா வந்தீங்க? எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம்பா. எல்லாரையும் ஒன்றும் சேர்த்து நல்லபடியாக அமுச்சு வச்சுட்டாரு. என்ன நடந்துச்சுன்னா, இந்த கௌதம் தொலைஞ்சான்னு நினைச்ச மறுபடியும் வந்து தொலைச்சிட்டானே. கௌதம் எதுக்காக நீ இப்படி பண்ண? நீ என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போலாமா? கல்யாணம் கூட பண்ணிக்காம உனக்காக தானே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்குன்னு யார் இருக்காங்க? கௌதம், நீ என்னோட சாம்ராஜ்யம்டா. பொண்ணோட வடிவுல தான் நான் என்ன பாக்குறேன். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது எனக்கு ஆன மாதிரி கௌதம், எனக்கு ஆன மாதிரி. ஏண்டா பைரவிடா, பைரவியோட பையன் இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமாடா? கௌதம், இதெல்லாம் எனக்கு அவமானம்டா. இங்க பாரு, நீ மட்டும் தோத்துட்டா நான் உடைஞ்சிருவேன் கௌதம், நான் உடைஞ்சிருவேன்.
தனி ஒரு பொம்பளையா இந்த இண்டஸ்ட்ரியில ஜெயிச்சு சுத்திக்கிட்டு இருக்கிறது எதனால? எனக்கு அப்புறமா என் புள்ள இருக்கான், அவன் என் பிசினஸ பாத்துக்குவான், என் இடத்தை நிரப்புவான், என் பேரை காப்பாத்துவாங்கிற நம்பிக்கையில தானே கௌதம். அந்த நம்பிக்கையை சதைக்க பாத்துட்டியே கௌதம். முப்பது வருஷம் நீ என்னோட தத்து பிள்ளைன்னு எனக்கு தெரியுமே. தெரிஞ்சும் உன்னைத்தானடா என்னோட வாரிசா நினைச்சேன். ஏண்டா எவ்வளோ சொன்னான்னு நீ ஏண்டா போன? குழந்தையில இருந்து அம்மா அப்பா தம்பி தங்கச்சின்னு வாழ்ந்த வாழ்க்கைய திடீர்னு கலைச்சு போட்டதும் நான் எந்த பக்கம் நிக்கிறதுங்கிற குழப்பத்துல கிளம்பி போயிட்டேன். உனக்கு என்னடா கௌதம் குழப்பம்? நீ ஏன் பக்கம் நின்னு இருக்கணும். இத்தனை வருஷமா அம்மான்னு நினைச்ச ஜானகி அண்ணி இப்ப பெத்த அம்மா இல்லன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல? ஆனா நான் பெத்த அம்மா இல்லன்னு தெரிஞ்சும் ஆரம்பத்துல இருந்தே நீ என்ன அம்மான்னு தானே கூப்பிட்ட. என்ன அம்மா மாதிரி தானே நினைச்சுக்கிட்ட. அப்புறம் ஏன் எங்களை எல்லாம் விட்டு போறப்போ ஏன் ஞாபகம் வரல? கௌதம், நீ எனக்கு அம்மா அந்தஸ்து கொடுத்த வேண்டா. இந்த உலகத்துல என்ன அம்மானு கூப்பிடுற ஒரே ஜீவன் நீ மட்டும்தான். நீ போயிட்டா நான் இல்லடா, நான் இல்ல, வெறும் ஜீரோ. அத புரிஞ்சுக்கோ கௌதம். பைரவி, கௌதம் என்னைக்குமே உன்னை விட்டு போக மாட்டான், நீ கவலையப்படாத. பாத்தீங்களா, இந்த வீடே உங்களை புள்ளையா நினைக்குது. நீங்க இல்லைன்னு உடனே எல்லாரும் அழறாங்க, துடிக்கிறாங்க. நீங்க காணாம போனதுல இருந்து யாருமே ஒண்ணுமே சாப்பிடல, பசியோட இருக்காங்க. விலகி நிற்கும் போதுதான் உறவோட வேல்யூ தெரியும்னு சொல்லுவாங்க. அதை நான் ஃபீல் பண்ணேன். லைஃப்ல எந்த முடிவையும் நிறுத்தி நிதானமா எடுக்கிறேன்னா, அப்பா அம்மா இல்லாதவங்கிற வார்த்தையை கேட்டதும் மொத்த நிதானத்தையும் ஒரே செகண்ட்ல இழந்துட்டேன். யாருப்பா? யாரு அப்பா அம்மா இல்லாதவ? நீயா? அப்படின்னு யாரு சொன்னது? அதெல்லாம் போய். உண்மையாவே உனக்கு அப்பா அம்மா 2 பேரும் இருக்காங்க. உன் தாயும் தகப்பனும் இதே ஊர்ல தான் இருக்காங்க. யாராவது கேட்டா எனக்கு எல்லா சொந்தமும் இருக்குன்னு நெஞ்ச நிமித்திட்டு சொல்லு. அது நான். இதே ஊர்ல இருக்கிற உன் தாயும் தகப்பனும் யாருன்னு கேக்குறியா? அவங்கள நீ பார்க்கணுமா? ஆமாமா. அது இதோ இவங்க 2 பேரும் தான் உன் அப்பா அம்மா. எவ்வளவு ஒருத்தி 10 மாசம் சுமந்து உன்னை பெத்து போட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா இத்தனை வருஷமும் உன்னை ஜானகி அம்மா தான் சுமந்து இருக்காங்க. உனக்கு தத்து புள்ளைங்கிற நினைப்பே வராம உன்னை பார்த்து பார்த்து பாசமா வளர்த்திருக்காங்க. இதோ இவங்க 2 பேரும் தான் உன்னோட உண்மையான தாய் தந்தை எல்லாமே. கௌதம், இவங்க எல்லாரையும் விட்டுட்டு இனி நீ எங்கேயும் போயிடாதப்பா. நீ இல்லைன்னு சொன்னதும் எல்லாரும் எப்படி துடிக்கிறாங்க பாரு.
இவங்க எல்லாரும் தான் உன்னோட உண்மையான சொந்தம். உனக்கு ஒண்ணுனா ஜானகி அம்மாக்கு உடம்பு முடியாம போகுது. இதுதான் தாய்மைங்கிறது. கௌதம், இந்த குடும்பம் உனக்கு கிடைச்ச வரம். இந்த குடும்பத்தை விட்டுட்டு நீ என்னைக்கு விலகிடாத. இனிமே எந்த காலத்திலையும் உன்னை பெத்தவங்கள நீ பார்க்கவே முடியாது. இலக்கியா, பாருமா, என் புள்ளைய பாரு. பாவம், 2 நாளா என்ன அவஸ்தைப்பட்டானோ தெரியல. போமா, அவனை உள்ள கூட்டிட்டு போமா. என்ன அஞ்சலி, உன்னால இந்த வீட்ல எவ்வளவு பெரிய பூகம்பம் நடந்துச்சுன்னு பாத்தியா? கௌதம் பத்தின உண்மையை வெளியே சொன்னா உன் கனவெல்லாம் நிறைவேறும்னு நினைச்ச. இப்போ அதெல்லாம் கலைஞ்சு போச்சு. யார் இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு நினைச்சியோ அதே கௌதம் ராஜ மரியாதையோட உள்ள வந்துட்டாரு. இப்ப என்ன பண்ண போற? சொல்லு. கௌதமோட பிறப்பு ரகசியத்தை சொன்னா குடும்பம் உடையும்னு நினைச்ச. ஆனா இப்போ அது முன்ன விட ஒட்டிடுச்சு. பிரிக்கவே முடியாது. தோத்துட்டேன்னு நீ எதுவும் தப்பான முடிவு எடுத்துடாத. என்ன கௌதம், நீங்க வாங்க போலாம். வாங்க கௌதம், வாங்க கௌதம். போங்க, வாங்க போய் ரெஸ்ட் எடுங்க. வாங்க கௌதம், வாங்க. இருங்க, இந்தாங்க, போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. வேணாம். சரி, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, போங்க. என்னாச்சு கௌதம்? ஏன் என்ன அவாய்ட் பண்றீங்க? என் மேல உங்களுக்கு கோவம் இன்னும் தீரலையா? தீரும்னு நீ எப்படி எதிர்பார்க்கற? நீ செஞ்சது என்ன சின்ன தப்பா? அதான் சொல்லிட்டேன் இல்லைங்க, அப்புறம் ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? கோவப்படாதீங்க, நான் தான் சொல்றேன்ல. கௌதம், உன் மேல கோவப்பட்டு மட்டும் என்ன ஆக போகுது? இன்ஃபேக்ட் எனக்கு அந்த உரிமை இருக்கான்னு கூட தெரியல. வெங்கட்ராமன் ஜானகிங்கிற மல்டி மில்லியனரோட மகனை தானே நீ கல்யாணம் பண்ண. ஆனா அந்த மகனே போலியானதை நினைச்சு நீ வேணா என்ன திட்டலாம், கோவப்படலாம். இது உன் தப்பு இல்ல. கௌதம், என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? யாரும் உங்களை போலின்னு நினைக்கல. முன்ன விட இப்பதான் உங்க மேல எல்லாரும் பாசமா இருக்காங்க. நான் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாரும் அப்படி ஆறுதலா பேசுறாங்க, பாசமா இருக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. என் நிலைமை என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. இத்தனை வருஷம் பந்தம் ஒரே செகண்ட்ல பொகின்னு ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே திருமண தசையெல்லாம் ஒரே வெறுமையா இருக்கு. நான் யாரு? என்ன பெத்த அம்மா யாரு? அவங்க எங்க இருக்காங்க? அவங்க இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களா? கௌதம், அப்படி சொல்லாதீங்க. நீ ஏன் இப்ப பதற? இல்ல, என்ன இருந்தாலும் அவங்க உங்களை பெத்த தாய் இல்லையா? என்ன பொறுப்பு இல்லாம பெத்து தூக்கி போட்டு போனவங்களுக்காக நீ ஏன் வருத்தப்படுற? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல கௌதம். அவங்க உயிரோட இருந்து ஒருவேளை உங்களை தேடிட்டு இருக்கலாம்ல, உங்களுக்காக அழுதுட்டு இருக்கலாம்ல. என்ன பேசுற? பிறந்த குழந்தைய வீசிட்டு போற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன குற்றவாளியாக்கி கூனி குறுகி நிக்க வச்ச அந்த பொம்பளை மேல கோவப்படாம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா, இப்ப நீ என்ன சொன்ன? அவங்க உயிரோட இருந்து என்ன தேடிக்கிட்டு இருக்கலாமா? அப்ப என்ன பெத்தவங்களை உனக்கு தெரியுமா? சொல்லு,
நான் யாரும் இல்லாதவன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாம மறைச்ச மாதிரி எந்த விஷயத்தையும் மறைக்கிறியா? சொல்லு இலக்கியா. கௌதம், எனக்கு எப்படி அவங்களுக்கு தெரியும்? சும்மா ஆறுதலுக்காக அப்படி சொன்னேன். அப்படி ஏதாவது தெரிஞ்சிருந்தா உண்மையை சொல்லிடு, மறைச்சிடாத. அப்புறம் உன்னை வாழ்நாள் முழுக்க மன்னிக்கவே மாட்டேன். எனக்கு யாரை நம்புறது, யார் மேல பாசம் காட்டுறதுன்னு ஒரு குழப்பமா இருக்கு. எது உறவு, எது உறவு இல்லைன்னு யோசிச்சு யோசிச்சு என் தலைய வெட்டிச்சிரும் போல இருக்கு. கௌதம், விரக்தியா பேசாதீங்க கௌதம். இங்க பாருங்க, நடந்ததெல்லாம் நன்மைக்கேன்னு பாசிட்டிவா யோசிங்க. உங்களை யாருமே வெறுக்காதப்போ நீங்களே ஏன் உங்களை வெறுத்துக்கிறீங்க? உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா இத்தனை வருஷமா உங்க மேல பாசம் காட்டுற ஜானகி அத்தைய அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். நீங்க ஜானகி அத்தையோட புள்ளன்றது வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா நான் உங்க பொண்டாட்டிங்கிறது நிஜம் தானே. அத உங்களால மறுக்க முடியாதுல்ல. உங்க தொப்புள் கொடி உறவு வேணா மாறி இருக்கலாம், ஆனா இந்த தாலி கொடி உறவு மாறாது. இத நீங்க தான் என் கழுத்துல கட்டினீங்க. உங்க கூட வாழ்ந்த இந்த உறவு என்னைக்கும் பொய்யாகாது. இத பாருங்க, நீங்க யாரோட புள்ளையா வேணா இருந்துட்டு போங்க, ஆனா எனக்கு நீங்க புருஷன். உங்களுக்காக நான் இருக்கேன். எந்த காலத்திலயும் நான் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீங்க எதையும் யோசிக்காம போய் குளிச்சு தலை மூழ்கிட்டு இங்க பாருங்க, புது கௌதமா வாங்க. போங்க போங்க கௌதம், போங்க. அத்தை, ஒரு நிமிஷம் வாங்க. என்ன இலக்கியா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு. அத்தை, இங்க வச்சு பேச வேண்டாம். நாம பேசுற விஷயம் ஜானகி அத்தைக்கு தெரியக்கூடாது. வாங்க உள்ள போய் பேசுவோம். வாங்க. எனக்கு தெரியக்கூடாத விஷயம் என்னவா இருக்கும்? சரி சொல்லு, என்ன விஷயம்? ஏய், என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? சொல்றேன், வாங்க வாங்க வாங்க. இங்க பாருங்க, நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்க ஒத்துக்கணும். முக்கியமான முடிவா? என்ன விஷயம்? கௌதம் கிட்ட நீங்க தான் அவரோட பெத்த அம்மான்னு நான் சொல்ல போறேன். ஐயோ கடவுளே, என்ன இலக்கியா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? திடீர்னு எல்லாம் இல்ல அத்தை, நல்லா யோசிச்சு பார்த்தேன். சொல்றதுக்கு இதுதான் சரியான டைம்னு எனக்கு தோணுச்சு. உடனே முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்றான்னு பாருங்க. அவர்கிட்ட நீங்க ரேவதி அத்தை வயித்துல பிறந்த புள்ளன்னு உண்மையை உடைக்கலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? இங்க பாரு இலக்கியா, நீ உண்மையை உடைக்கணும்னு நினைக்கல. ஜானகியோட மனச சுக்கு சுக்கா உடைக்க போற. பாவம் இலக்கியா, ஜானகி தான் பெத்த தாய் இல்லைங்கிறது கௌதம்க்கு தெரிஞ்சிருச்சேன்னு அவளே அழுது இப்பதான் ஓஞ்சு முடிச்சிருக்கா. இப்ப போய் கௌதமோட அம்மா நான் தானே சொன்னா. ஜானகியோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு இலக்கியா. ஐயோ, இதோட கொடுமை வேற எதுவுமே கிடையாது. இலக்கியா இங்க பாரு, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். போய் வேலையை பாரு போ. அத்தை, என் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நீங்க கொஞ்சம் யோசிங்க. அவர் உங்க புள்ளதானு நான் அவர்கிட்ட உண்மையை மறைக்கிறது நல்லா இல்ல. கௌதம் தத்து புள்ளைங்கிறத மறைச்சிட்டேன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் என் மேல வருத்தமா தான் இருக்காரு. இதுல நீங்க தான் அவரை பெத்தவங்கன்றத மறைச்சு ஒரு நாள் உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்? இந்த
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.